சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரிய ராஜாங்கம் வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளைய பார்த்தா இங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தா வாயிலை வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு, ஐயா என் பிள்ளைய விட்டுங்கய்யா, ஐயா என் பிள்ளைய விட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளையோட அப்பா பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்காரு. ராஜாங்கம் பார்த்தா சட்டையே பண்ணாம அவர் பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்காரு. அப்பதான் வேகமா போய் கோவத்துல பார்த்தா, ஏமா நீலாம் நல்லா இருப்பியா, உன்னால தானே நான் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தேன், இந்த வீட்டுக்கு எந்த நேரத்தில் சம்மந்தம் பேச வந்தேனோ தெரியல, இப்போ என் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, என் பிள்ளையோடைய வாழ்க்கைக்கு இப்போ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளையோடைய அப்பா கருப்பசாமி பார்த்தா ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்கவும், ஈஸ்வரிக்கு பார்த்தா கதியே கலங்கி போயிடுது. இன்ன வரைக்கும் நம்மளை பற்றி எந்த உண்மையும் தெரியலேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் நம்மளை வந்து கோர்த்து வரானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னையா என்ன ஏதோ தூரத்தை சொந்தமாச்சே அப்படின்னு சொல்லி ஏதோ அண்ணன்ற முறையில் உன்னை பேசினதுனால எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பேசினா, கடைசியில எங்க பொண்ணுடைய வாழ்க்கையவே சீரழிக்க பார்த்திருக்கீல நீ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பிளேட்டைய மாத்தி பேசவும், என்ன பேசுற, நல்லா நடிக்கிறியே, என்கிட்ட வந்து நீயா தானே வந்த, கோயில்ல நான் பாட்டுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நீயா வந்த, இந்த மாதிரி எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு ஒரு குறை இருக்கு, அந்த பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஏகப்பட்ட சொத்து வரும், அந்த சொத்துல நீங்க எனக்கு கமிஷன் கொடுக்கணும், நீ தானமா வந்து வேறம் பேசுன அப்படின்னு சொல்லி கருப்பசாமி சொல்லவும், இங்க எல்லாத்துக்கும் பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. ராஜாங்கம், மோகனா, அப்பத்தா, சாவித்திரி எல்லாத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி சும்மா இருக்காம நல்லா ஏத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா சொல்ற, என்ன சொல்ற, ஏன் மதினி அப்படி கேட்டாக, உண்மையை சொல்லியா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அட சத்தியமான உண்மைமா, என் பையன் நந்தகுமார் மேல சத்தியமா சொல்றேன், ஆசையா வளர்த்த என் பிள்ளையவே ஜெயிலுக்கு அனுப்ப காரணமா இருந்தது யாரு தெரியுமா, இந்த நிக்கிற ஈஸ்வரி. இதுதான் இது வந்து என்கிட்ட எந்த நேரத்துல சம்பந்தம் பேசுச்சோ அந்த நேரத்துல ஆரம்பிச்சது. ஊருக்குள்ள புள்ளு என் பையனை பத்தி விசாரிச்சு கடைசியில என் பையனை ஜெயிலுக்குள்ள தள்ளி களி தின்ற அளவுக்கு கொண்டாட வச்சது இந்த ஈஸ்வரி தான். இந்த ஈஸ்வரினாலதான் நான் இவ்வளவு தூரம் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி பேசவும், இங்க பார்த்தா சன்னாசிக்கு கோவம் வந்துருது. என்ன ஈஸ்வரி, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும், ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா சித்ரா அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா இல்ல, இந்த ஆள் ஏதோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் பையனை அரெஸ்ட் பண்ணதுனால ஏதாவது நம்ம குடும்பத்துல பிரச்சனை பண்ணி விடணும் அப்படின்றதுக்காக அம்மா மேல இந்த ஆளு பழிய தூக்கி போட பாக்குறாருப்பா, இல்லப்பா இந்த ஆளு சொல்றது எல்லாமே பொய்யப்பா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும், ஏ சித்ரா நீ வாயிச்சுட்டு சுமாரு, ஈஸ்வரி இந்த ஆளு சொல்றது உண்மையா பொய்யா, இந்த ஆள் சொல்றதுல மட்டும் உண்மை இருந்துச்சுன்னு வையி, உன்னை இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்லி சன்னாசி செலவும், ஐயோ இல்லைங்க, இல்ல சத்தியமா இல்லைங்க, இந்த ஆளு போய் சொல்றாங்க, இந்த ஆளு ஏதோ எனக்கு தூரத்து சொந்தம், மற்றபடி இந்த ஆளு சொல்ற மாதிரி இந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த ஆளுகிட்ட நான் சொத்தை பத்தி பேசவும் கிடையாது, இந்த ஆளு பையனுடைய யோகிய லட்சணம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, இந்த ஆளு சொல்றது எல்லாமே பொய்யுங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா அப்படியே மொத்தமா நாடகம் ஆடிடுது. அப்பதான் பார்த்தா மாப்பிள்ளையோடைய அம்மா, அடி பாவி அடி பாவி, எப்படியெல்லாம் நடிக்கிறடி, இப்படியெல்லாம் நடிச்சுதானடி எங்க கிட்ட வந்து இவருடைய பொண்ணை சம்பந்தம் பேசுன, இப்ப எங்க பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டானடி, எல்லாம் ஒன்னால தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா மாப்பிள்ளையோட அம்மா பேசவும், என்ன ஈஸ்வரி இப்ப இவர் பேசினாரு, அடுத்து அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ போய் பேசாமையா இவங்கெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி அடுத்தடுத்து எல்லாரும் கேள்வி கேட்கவும், ஈஸ்வரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கதிகலங்கி போய் நின்னுகிட்டு இருக்கு. அப்பதான் சாவித்திரி, இவளை பத்தி ஏதாவது உண்மை தெரிஞ்சே ஆகணுமே, கருப்பசாமி கிட்ட இவ தான் பேசுனது உண்மைன்னு மட்டும் ஆதாரத்தோட நிரூபிச்சிருச்சு, இவளை இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடலாமே அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்தா மனக்கொட்டை கட்டிக்கிட்டு இருக்கு.